மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூ உலகில் அவதரித்த போது இது அவரால் உபதேசிக்கப்பட்டது. தர்மக்ஷேத்திரம், தர்மச் சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது. ஏனெனில் குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார். போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருட்சேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவரது வினா முக்கியமானதாகும். இருதரப்பு சகோதரர்களுக்கும் இடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுலக வாசிகளுக்கும் கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருட்சேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடனான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரர் தனது அறையில் இருந்தபடியே குருட்சேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தில் நிலைமையை அவனிடம் வினவினார். பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரனின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல் வயலில் தேவையற்ற களைகள் பிடுங்கி எரியப்படுவதைப் போல தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருட்சேத்திரம் என்னும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற களைகளான திருதராஷ்டிரர் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டிரரின் தலைமையில் பகவானால் நல்ல ஆட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது. சரித்திர மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே எனும் சொற்களின் கருத்தாகும். ஓம் தத்தத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாம்னே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த முதல் ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இதில் நாம் என்ன அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்ம அதை மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கலாம். என்னன்னு இங்க இதுலயே சொல்லியிருக்க குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போர் தொடங்க இருக்குது. குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து இங்க பஞ்சாப் போற வழியில, அதாவது ஹரியானாவில் இருக்கு. ஹரியானாவில் குருக்ஷேத்திரம் ஸ்டேஷன் இருக்கு. அப்போ அங்க நடந்த போர். ஆக்சுவலா அந்த குருக்ஷேத்திரம் அப்படின்னாவே அது ரொம்ப புனித பூமி. அதனால அதுக்கு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு சொல்லி ரெண்டும் சொல்லியிருக்காங்க. தர்மங்களை நிலைநிறுத்தக்கூடிய இடம். அதனால்தான் அதை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது இங்க மறைமுகமா சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ணா இருக்கிறாரு அப்படின்னா தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். கிருஷ்ணா என்ன சொல்றாரோ அது தர்மம், என்ன செய்யறாரோ அது தர்மம். அப்படிங்கிறப்போ அங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல ரெண்டு படைகள் கூடியிருக்கிறாங்க. அது பின்னாடி வரும். இப்ப சஞ்சயன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருதராஷ்டிரருடைய உதவியாளர். ஏன்னா திருதராஷ்டிர மகாராஜா அவருக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லாதவர்.
பிறவியிலேயே அவருக்கு பார்வை இல்லை. அவருக்கு உதவியாளராக சஞ்சயன் இருக்கிறார். அப்ப சஞ்சயனுக்கு ஒரு வரம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாச மகரிஷி அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கார். தூரத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவரால் ஒரு ஞான திருஷ்டியில சொல்ல முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான அந்த ஒரு சக்தியை வச்சுதான் இங்க கேட்கிறாரு. திருதராஷ்டிர ராஜா கேட்கிறார், உனக்கு அந்த தொலை தூரத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்க்கறதுக்கான அந்த ஞான திருஷ்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏன்னா அவர் இருக்கிறது அரண்மனையில. அப்போ ஒரு பக்கம் அவருடைய மகன்கள் பெரிய போர்ப்படையாக இருக்குது. அதுக்கு நேர் எதிரணியில பாண்டவர்கள் அவங்க ஒரு அணியில் இருக்காங்க. அப்ப இந்த எந்த அணி ஜெயிக்கும்னு சொல்லி இங்க கேட்கிறாரு. எந்த அணி ஜெயிக்குங்கிறது அவருடைய அந்த கேள்வியில தொக்கி நிக்குதே வழிய டைரக்டா அது கேட்கல. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னாவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு ஆர்வமா இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன் இவருக்கு அதாவது இவருடைய படை பெரிய படை, துரியோதனனுடைய படை பெரிய படை. அந்த பெரிய படையா இருந்துட்டு இவருக்கு எதுக்காக சந்தேகம் வருது அப்படின்னா, அவங்க தர்மத்தின் பக்கத்தில் இல்ல, அதர்மத்தினுடைய பக்கம் இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் தன்னுடைய சொல் பேச்சு கேட்கலங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிரருக்கே பாண்டவர்களுக்கு அவங்களுக்கு உரிய பங்கை, நியாயமாக சேர வேண்டிய பங்கை கொடுக்கணுங்கிறதே அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா தன்னுடைய மகன்களுக்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதான். அந்த இடத்துல அரசாட்சியே ஆக்சுவலா அவர் எப்படி அவர் கைக்கு வந்தது அப்படின்னா, பாண்டு மகாராஜா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா பிறவியிலே பார்வை இல்லாத நபராக இருந்ததுனால மூத்தவரா பிறந்திருந்தாலும் கூட திருதராஷ்டிரருக்கு அந்த ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இளைய மகனான பாண்டுவிற்கு தான் அந்த ஆட்சி அதிகாரம் போகுது. பாண்டு ஆக்சுவலா இடையிலேயே இறந்துடுறார். ஒரு சாபத்தால அவர் இறந்துடுறார். அப்ப அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது ராஜா இல்லாத ஒரு ராஜ்யமாக அது இருக்கு. அந்த நேரத்துல இப்ப மற்ற இவங்க எல்லாருமே இளவரசர்கள், சின்ன வயசுக்காரங்க. யாரு? பாண்டவர்கள், துரியோதனன் முதலான அவங்க கௌரவர்கள் எல்லாருமே சின்ன வயசு. அதனால அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யறதுக்கான ஒரு தகுதி பத்தாது. அப்படிங்கிறதுனால இவர் பிறவியிலேயே பார்வையற்றவரா இருந்தாலும் கூட இவர் அவர் அரசராக இருந்தார். ஆக்சுவலா அவருக்கு அதுதான் ஆசை. அவர் தான் இந்த ராஜ்யத்தினுடைய பேரரசராக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனா என்ன பண்றது, அவருக்கு பார்வை இல்லாதனால அது தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஏதோ நமக்கு இங்க அஸ்தினாபுரத்துக்கு அரண்மனைக்கான அந்த பதவிக்கான போட்டி அப்படிங்கிறது அல்ல. இது இந்த மகாபாரத போர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த சூழ்நிலையில நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த உலகமே இந்த ஒரே மாதிரியான ஒரு ஆட்சியில் இருந்தது. அதுக்கு மொத்த உலகத்துக்குமே தலைநகரமாக இருந்தது அஸ்தினாபுரம், இன்றைய டெல்லி. அது இன்னைக்கு எப்படி நமக்கு இந்தியாவுக்கு ஒரு தலைநகரமாக இருக்குதோ அதே மாதிரி மொத்த உலகத்துக்குமே தலைநகராக இருந்தது டெல்லி ஒரு காலத்துல. அப்போ அந்த ஆக்சுவலா அது பழைய டெல்லின்னு சொல்லுவாங்க, ஓல்டு டெல்லி. இப்ப இருக்கிறது நியூ டெல்லி. ரெண்டு பக்கம் தான். அப்போ இந்த மொத்தத்து ராஜ்யத்துக்குமே பேரரசராக விளங்குறது அப்படின்னா அது பெரிய யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆசை அதன் மேல இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா இவருக்கு அதுல தனக்கு அந்த பதவி கிடைக்கல, ராஜா பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுல அவருக்கு வருத்தம் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. அவர் அதுக்காக மனசுக்குள்ள விரும்பிட்டே இருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைச்சா அதை தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாரு. அப்போ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்க போகுது, இதுல தன்னுடைய மகன்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு. அதனுடைய நோக்கம்தான் சஞ்சயன் கிட்ட அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிங்கிறார். இங்க இதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்தை நாம அவசியம் கடைபிடிக்கணும். என்னன்னா, இந்த பகவத்கீதை யாரிடம் இருந்து கேட்கலாம்? பகவத்கீதை நாமளே படிச்சு தெரிஞ்சுக்கலாமா?
இல்ல ஒரு குரு மூலியமா படிக்கணும், சரி படிச்சு தெரிஞ்சுக்கலாமா, இல்ல எந்த குரு மூலியமாக நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இது ஒரு எளிமையான ஒரு, அதாவது அறிமுகத்திலேயே பிரபுபாதர் சொல்றாரு, ஒரு எளிமையான ஒரு உதாரணம் மூலியமாக. ஏன்னா ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த மருந்து ஆக்சுவலா வந்து எதனுடைய அடிப்படையில் சாப்பிடணும்? ஒன்னா அந்த டாக்டர் சொல்ற பிரகாரம் அந்த மருந்து சாப்பிடணும், இல்ல அந்த மருந்து பாட்டிலோ மருந்து அந்த டேப்லெட் கவரோ இருக்கும் இல்லைங்களா, அந்த கவர்ல பெட்டியிலேயே இருக்கும், இதையே டெய்லி இவ்வளவு மாத்திரையை சாப்பிடலாம்னு டோசேஜ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு தகவலினுடைய அடிப்படையில் தான் அதை சாப்பிடணும். டாக்டர் சொல்ற பிரகாரம் செய்யலாம், இல்ல அந்த மருந்து பெட்டியிலேயே இருக்கிற பிரகாரம் நம்ம சாப்பிடலாம். ரெண்டையும் தவிர நமக்கு தோணுன மாதிரி சாப்பிட்றதோ இல்ல பக்கத்து வீட்டுல அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதோ அது வந்து தவறான விளைவுகளை கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஆன்மீகத்துக்கும் அதே மாதிரிதான். சரியான மூலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியான வழிகாட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படிங்கும்போது அதனால்தான் நம்ம இஸ்கான்ல இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதைக்கு வந்து பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கார், சாதாரண மற்ற பகவத்கீதை மாதிரி அவரு வெறும் பகவத்கீதை அப்படின்னு சொல்லல. இங்க என்ன சொல்லியிருக்காரு, பகவத்கீதை உண்மை உருவில். அப்ப அந்த உண்மை உருவில் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா எதனால அது சொல்லப்பட்டிருக்கு உண்மை உருவில்? அது ஏசிட்டிஸ், இங்கிலீஷ்ல ஏசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதனுடைய அர்த்தம், கிருஷ்ணா என்ன சொன்னாரோ அதை அப்படியே எள்ளளவும் அதை மாற்றாம அப்படியே கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுதான். ஏன்னா நிறைய வந்து இன்னைக்கு பகவத்கீதை அப்படின்னு கடையில விற்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களுமே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அதனால நான் பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு எழுதுறேன், பொருள் உரை எழுதுறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சு என்னாச்சு, இன்னைக்கு உண்மையான பகவத்கீதை அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. அது மக்களிடம் இனி போய் சேரல. பொய்யான பகவத்கீதைகள், பொய்யானதுன்னு சொல்ல வரல, அந்த எழுதின நபர்கள் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாம அறியாமையில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த எப்படி ஒரு மருந்து நோயை தீர்ப்பதற்காக அது தயாரிக்கப்படுது. ஆனா அந்த மருந்து தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டும் கூட அந்த மருந்து அந்த நோயை தீர்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மருந்துல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம், அது ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க. எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம காலங்காலமா பகவத்கீதை நிறைய சொல்லிட்டு வர்றாங்க, புஸ்தகங்களா விட்டுருக்காங்க, அச்சடிச்சு விடுறாங்க. இது எல்லாம் மக்கள் படிச்சுட்டும் கூட அதனுடைய உண்மையான தாற்பயத்தை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுதான். அதாவது பகவத்கீதையை படித்து நாம உள்வாங்கிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னது, நாம் வந்து யார், நாம் யார், பகவான் அப்படிங்கிறவர் யார், பகவானுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை, மேலும் சக ஜீவராசிகள் இவங்கெல்லாம் யார், தேவர்கள் அப்படிங்கிறவங்க யார், இந்த மாதிரி நான் ஏன் கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பகவத்கீதையை வெளியே, அதுக்காகத்தான் கிருஷ்ணா சொல்றாரு, ஆத்ம தத்துவத்தை சொல்லி இறை தத்துவத்தை சொல்லி எல்லாமே ஒரு இங்க பிரபுபாத விளக்கத்தில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒருத்தர் வந்து பகவத்கீதையை சரியா புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் மேற்கொண்டு தெரிய வேண்டிய விஷயமே உலகத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுதான். கரெக்டா தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிறதுதான், அதுலயே எல்லாமே வந்துடுது அப்படிங்கிறதுதான். அப்ப அதை வந்து சரியான நபர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். இங்க நாம யாருகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம், பிரபுபாதர் வந்து கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய, அதாவது 4 பேர்கள் இந்த குரு பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள், தோற்றுவித்தவர்கள். யாரு, பிரம்மதேவர், 2வது அவருடைய மகன்களான சனத்குமாரர்கள், 3வது மகாலட்சுமி, 4வது சிவபெருமான். இந்த 4 என்ன, இது ஆரம்பத்திலே புதுசா வர்றவங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னாக்கா உங்களுக்கு அது ஃபாலோ பண்றது கரெக்டா இருக்கும். இந்த 4 சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 4 பேர் பகவான் கிட்ட இருந்து கேட்டு அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு, பிரம்மதேவர் கேட்டாருன்னா பிரம்மர் வந்து நாரதர் சொல்றாரு, நாரதர் வியாசர் சொல்றாரு, இப்படியே வந்து வியாசர் மத்வாச்சாரியார் சொல்றாரு, இப்படியே படிப்படியா அது கீழே டவுன்லைன் ஒன்று வருது, மேலிருந்து கீழே அந்த ஞானம் இறங்கி வருது. அதே மாதிரிதான் பிரம்மதேவனுடைய குமாரர்களான 4 குமாரர்கள், அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் சிவபெருமான், இந்த ஒவ்வொரு யாரு ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்களுடைய பேர்லயே அந்த சம்பிரதாயம் பழக்கத்துல அவருடைய பேராலேயே வழங்கப்படுது. அப்படின்னா பிரம்மதேவர் அவர் மூலியமா வரக்கூடிய அந்த சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம்.
குமாரர்கள் மூலியமா வரக்கூடியது குமார சம்பிரதாயம், மகாலட்சுமி மூலியமா வரக்கூடியது ஸ்ரீ சம்பிரதாயம், சிவபெருமான் மூலியமா வரக்கூடியது ருத்ர சம்பிரதாயம். இப்படி 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயத்துல வந்த யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நம்ம இதையே கேட்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்பதான் அது கரெக்டா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்லாட்டி என்னன்னா தன்னுடைய புலமைகளை காமிக்கிறதுக்காக சொல்லி உண்மையான பொருளை அவங்க மறைச்சு பேசிடுவாங்க. நம்மளுக்கு தெரியாது, மறைச்சு பேசுறது அல்லது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம் ஃபர்ஸ்ட் அதை உள்வாங்கிட்டா மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்களாகட்டும், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா புரிஞ்ச லெவலுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அதை அந்த உண்மையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதனால இது ஒரு குரு சீட பரம்பரையில வரக்கூடிய சரியான ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். பிரம்ம சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். இஸ்கான் பிரம்ம சம்பிரதாயம். அதையே பாத்தீங்கன்னா கீழே மத்வாச்சாரியார் வர்றாரு, கீழே சைத்தன்ய மகாபிரபு. அதாவது கௌட தேசம். கௌட தேசம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெங்கால். முதல்ல அது ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்னு இருந்தது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க இந்த ஈஸ்ட் பெங்கால அது வங்காள தேசம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஏன்னா ஈஸ்ட் பெங்கால் பாகிஸ்தானோட சேர்ந்து இருந்தது. அதை இந்தியா அவங்கள அங்க பிரச்சனை இருந்ததுனால அதை ஜெயிச்சு பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாச்சு. அந்த பங்களாதேஷும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், இது ரெண்டு சேர்ந்ததுதான் கௌட தேசம். அப்ப அந்த கௌட தேசம் அப்படிங்கிறத அங்கிருந்து தான் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். சைத்தன்ய மகாபிரபு வேற யாருமே இல்ல, சாட்சாத் கிருஷ்ணா. இப்போ அந்த கௌட தேசத்துல இருந்து வந்ததுனால என்ன அது நமக்கு புரியறதுக்காக என்ன சொல்றாங்க, பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சம்பிரதாயத்துல வந்த பிரபுபாதர் தான் நமக்கு இந்த புத்தகத்தை நமக்கு விளக்க உரைகள் எல்லாம் எழுதியிருக்காரு. அதனால இது பர்ஃபெக்டா இருக்கும். இதை ஒருத்தர் படிச்சு தெரிஞ்சாச்சு அப்படின்னா உலகத்துல இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை, வாழ்க்கையிலேயே எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இதுலயே எல்லாம் அடக்கம். இதை படிச்சு இதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிட்டா போதும், வேற எதுவுமே நம்ம கடைபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இங்க அந்த பிரபுபாதர் அந்த ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிறத மெயினா சொல்றாரு. ஏன்னா பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீதா மகாத்மியத்தில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. சுய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது யார் சொல்றா? கீதா மகாத்மியத்துல ஆதிசங்கரர் சொல்றாரு. அப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, ஒரு இதை புரிஞ்ச ஒருத்தர்கிட்ட, கரெக்டா முறைப்படி தெரிஞ்ச கத்துக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து அதைய படிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இங்க அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, எப்படி அர்ஜுனன் இங்க கிருஷ்ணா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரோ, ஏன்னா கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் மூலம், அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து. அப்ப கிருஷ்ணா கிட்ட இருந்து எப்படி கத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் அர்ஜுனன் கத்துக்கிட்ட மாதிரி எல்லாருமே அதை கத்துக்கணும் அப்படின்னு இந்த உதாரணம். அர்ஜுனன் கத்துக்கிட்ட மாதிரி சரியான குரு கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சாஸ்திரம், ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறதே எல்லா வேதங்களினுடைய சாரம். சாஸ்திரம் நான் சொல்றேன் இல்லைங்களா, சாஸ்திரம்னு சொல்றது வேதங்கள், அதாவது 4 வேதங்கள், 108 உபனிஷத்துக்கள், அப்புறம் இதிகாசங்கள் 2, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களையுமே நீங்க மொத்தம் ஒரு ஜூஸா புழிஞ்சா சாரமாக இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் பகவத்கீதை. இது ஒண்ணு படிச்சா அதனால்தான் மொத்த வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு சமமாகும். அப்ப அது படிச்சா நம்ம புரிஞ்சு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிங்கறத முக்கியம். அப்ப அந்த மாதிரி இது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நூல். அப்ப இங்க அர்ஜுனனுக்கும் அவன் சார்ந்த பாண்டவர்கள், அந்த படை ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, எதிரணியில கௌரவர்கள் இருக்காங்க. இந்த 2 படைக்கு நடுவுல அங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு யாகம் செய்யறதோ, பெரிய அங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இது உபன்யாசம் மாதிரி நடக்கல. எந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது, போர்க்களம். எல்லாரும் கொஞ்ச நாள்ல அது அழிய போறாங்க. இந்த அழிய போற முன்னாடி நடக்குது. அப்போ பாத்தீங்கன்னா
கிருஷ்ணா இனி பின்னாடி வர்றது அது ஸ்லோகம் வரும்போது நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரைக்கும் இது நம்ம ஒரு முன்னுரையாக நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ம். அந்த போர்க்களத்தில் தான் சொல்லப்பட்டது. ஏதோ நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் மாரி போட்டோ, ஒரு உபன்யாசம் மாரியோ அந்த மாரி கிருஷ்ணா சொல்லல. சொன்ன இடம் அது போர்க்களம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இறக்க போறாங்க. கொஞ்ச நாட்கள்ல இறக்க போறாங்க. அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இங்க சொல்றாரு. அப்போ இதுல அர்ஜுனன் அங்க வேற எந்த விதமான தவமோ, வேள்வியோ, யாகமோ எதுவும் செய்ய போறதில்ல. அவர் தன்னுடைய வில் எடுத்து போர் செஞ்சு அவங்கள எல்லாம் எதிரணியில் இருக்கக்கூடியவங்கள எல்லாம் கொல்லப் போறாரு. அதான் செய்வார். அதுக்கு அர்ஜுனனை கிருஷ்ணா தூண்ட போறாரு. அதான் இப்ப நடக்க போகுது. அப்ப அந்த மாரி ஏன் இதுக்கெல்லாம் ஒரு சாதாரண போர் செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர ஏன் போர் செய்ய தூண்டணும் அப்படின்னா, அது ஸ்லோகங்கள்ல அதுக்கான காரணங்கள் வரும். அப்ப நாம அதை பார்க்கலாம். அப்போ அம் இந்த குருட்சேத்திரத்த பத்தி இங்க ஒரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேத நாகரிகத்தின் நினைவிற்கிட்டாத காலத்தில் இருந்தே புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருட்சேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது. அ அதாவது இந்த பகவத்கீதை இவ்வளவு இந்த மிகப்பெரிய ஞானம் அ வேத நாகரிகத்தின் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருட்சேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனால நம்ம இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது இயற்கையாகவே அதுக்கு அவ்வளவு ஒரு அ இயற்கையாகவே அதுக்கு ஒரு மகிமை இருக்கு அப்படிங்கிறது தான் ஆதியிலிருந்தே. அப்படின்னா தர்மம் அந்த இடத்துல தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அங்கதான் நடக்கணும் அப்படிங்கிறதுல கிருஷ்ணா தெளிவா இருந்திருக்காரு. அப்புறம் தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு விளக்கத்துல தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம். தர்ம சடங்குகள் அப்ப இது என்ன போர் என்ன சடங்குகளா? போர் என்ன சடங்கா அப்படின்னு கேட்டா, இது கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய எல்லாமே புனிதமானது. இது வேள்விதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நாம் செய்யும்போது, எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அது ஒரு கர்மா அப்படின்னு ஆகுது. கர்மா அப்படின்னா, அது நன்மை தீமைகளை நாம் செய்யும் செயலை பொறுத்து அது தீர்மானிக்குது. அதனுடைய பலன்களை தீர்மானிக்குது. ஆனா, இங்க கிருஷ்ணருக்காக செயல்படக்கூடிய ஒரு காரியம். அது என்னது? அதனால தான் அது கிருஷ்ண கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம் அ இங்க இந்த அர்ஜுனனுடைய தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருக்கிறதுனால தான் இவருக்கு ஏன்னா த ஏற்கனவே அது தர்மக்ஷேத்திரம். அதான் அதுக்கு கிருஷ்ணர் அந்த பக்கம் இருக்காரு. அப்படிங்கிறப்ப தான் இங்க திருதராஷ்டிரருக்கு சந்தேகம் வருது. அப்ப சஞ்சயன் கிட்ட கேட்கிறாரு. பாண்டவர்களும் என்னுடைய மகன்களும் என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சந்தேகம் அவருக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதர்மத்தினுடைய மொத்த உருவமாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். திருதராஷ்டிரனுடைய கூட்டம் அப்படியே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அதர்மத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அவங்க மத்தவங்களுக்கும் நன்மை இருக்கிறது இல்ல, அவங்களுக்குமே நன்மை இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா கிருஷ்ணா இங்க போர்க்களத்தில் அர்ஜுனன் மூலியமாக அவ்வளவு பேரையுமே கொல்லப் போறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே அதுக்கான காரணத்தை அ சொல்லிட்டாரு. இனி வரப்போற அத்தியாயங்கள்லயும் சொல்லுவாரு. ஏற்கனவே பொதுவாவே நம்ம அதுக்கான காரணத்தை தெரிஞ்சிருக்கிறோம். எதுக்கு? அ பூமாதேவி அவங்க கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிட்டதுனால, அவங்க இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக யாரெல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிறாங்களோ, அசுர குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களை எல்லாருமே நான் கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்காக வேண்டிதான் அங்க வந்திருக்காரு. ஏன்னா, அ கிருஷ்ணா ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறார்ன்னா, அதுக்கு பின்னாடி நெறைய காரணங்கள் இருக்கு. அந்த நெறைய காரணங்கள்ல எல்லாமே தர்மத்தினுடைய மையமா தான் இருக்கும். அதுக்கு இங்க அர்ஜுனன் மூலியமாக அதை நடத்திக்கிறாரு. அர்ஜுனன் இல்லைன்னாலும் அந்த போர் நடக்கும். ஏன்னா, இது நாம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம பகவானுக்கான ஒரு சேவையை நம்ம செய்யறோம் அப்படின்னா, அந்த சேவை நாம செய்யலைன்னாலும் பகவான் வேற ஒருத்தர் மூலியமாவது அந்த சேவையை செய்ய வச்சுருவாரு.
என்ன நாம செஞ்சா நமக்கு அந்த கிரெடிட் கிடைக்கும், நமக்கு அந்த ஒரு மகிமை இருக்கு, பலன் இருக்கு. அதே சமயம் நாம செய்யல அப்படின்னா அது அடுத்தவங்கள அந்த அந்த வாய்ப்பு போயிருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வந்து இதைய கிருஷ்ண பக்தியில நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து பகவானுடைய சேவையில் நம்ம இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பை எப்பவுமே எதிர்நோக்கி இருக்கணும். ஏன்னா ஜீவாத்மாக்களுடைய இதே வந்து சிறப்பே வந்து பகவானுடைய சேவையில் இணைந்தா மட்டும்தான். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் இருக்காங்க. ம். திருமணமான வயசுல ஒரு பெண் இருக்காங்க. திருமணம் ஆக ஆக எந்த நேரம் வேணாலும் ஆகலாம். அதற்கான வயசு வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? அந்த பெண்ணு அழகா இருக்கு. அ நெறைய சொத்து பத்து அந்த பொண்ணு பேர்ல எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேயே வச்சுக்குவாங்களா? இல்ல. அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தா என்ன அழகு இருந்தாலும் சரி, என்ன மகிமை நெறைய டிகிரி படிச்சிருக்காங்க. என்ன மாரி அதனுடைய பின்புலங்கள் இருந்தாலும் சரி, அ பின்புலம் அப்படின்னு நான் சொல்றது வந்து, அவங்களுடைய பேக்கிரவுண்ட். அவங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து பத்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆனா தான், அந்த பெண்ணுக்கே ஒரு மகிமை. அந்த பெண்மை அப்படிங்கிறதுக்கே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். அதே மாரி தான், இந்த ஜீவாத்மாக்களாகிய நாம, நம்ம பகவானுடைய சேவையில நம்ம இணைச்சுக்கல அப்படின்னா, அது வந்து பிரயோஜனம் இல்லாதது. எப்படி ஒரு பெண் வந்து பருவம் அடைஞ்சிட்டும் கூட ஒரு கல்யாணம் பண்ணல அப்படின்னா, நாளாக நாளாக எந்த மாரி பேசிருவாங்க? அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னோ, ஒரு பாக்கியம் இல்லாதவள், இப்படி எது வேணாலும் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்போ அந்த மாரி இல்லாம, நம்ம வந்து இந்த ஜீவாத்மாக்களுடைய இயல்பே அது என்னது? பகவானுக்கு சேவை செய்து இருக்கக்கூடியது. அந்த சேவையை நம்ம கரெக்ட்டா செய்யணும். அந்த சேவைக்கான வாய்ப்புகள் எப்பப்பலாம் கிடைக்கும், அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த மாரி நம்ம வாய்ப்புகள எதிர்நோக்கி இருக்கும்போது என்னன்னா, யார் வந்து விருப்பப்படுறாங்களோ, அந்த விருப்பத்தின் பிரகாரம் கிருஷ்ணா வந்து அ அதை நிறைவேத்தி வச்சுருவார். ஏன்னா விருப்பம் மட்டும் தான் நமக்கு முக்கியம். பிரபுபாதர் வந்து ஒரு தடவ அ இது எப்பன்னா இஸ்கான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அ அவரு இடம் இல்லாம தங்கறக்கு இடம் இல்லாமயும் கூட, அவரு எங்கெங்கேயோ ஒரு இந்த பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூம் இருக்குன்னா, அதுல அவருடைய இன்மேட்ஸ் ரூம்லயே இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஹிப்பீஸ் தண்ணி அடிச்சுட்டு போதையோட இருக்கிறவங்க இந்த மாரி தான். ஆனா இவருக்கும் வேற வழி இல்ல. அவங்களோடயே தங்கியிருப்பாரு. அப்படி இருக்கப்போ, வேற அது சகிக்க முடியல அப்படிங்கிறனால, இன்னொருத்தரோட மூலியமா அ அவருக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. சரி அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்க பணமும் குடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு போகும்போது, என்ன ஆச்சு? அவர் வந்து அ அது எப்படின்னா, ஒரு 2 பார்ட் மாரி போர்ஷன் போர்ஷன் மாரி. அப்ப ஒரு போர்ஷன்ல வந்து பிரபுபாதா தங்கியிருக்காரு. இன்னொரு போர்ஷன்ல அந்த ம் பையனும் இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து காலையில 5 மணி, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர குளிரா இருக்கும். 5 மணிக்கெல்லாம் யாரும் எந்திரிக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்லயே வந்து எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல சொல்லுவாங்க மேடம், அந்த ஊர்லலாம் வந்து அமெரிக்காவுல ரொம்ப மைனஸ் டிகிரிக்கெல்லாம் போயிருக்கு. அந்த மாரியான சூழ்நிலையில, அங்க வந்து பிரபுபாதா நேரத்துல எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு போய் அவருடைய ரூம் கதவ தட்டுறாரு. கதவ தட்டி, நம்ம இத இடம் பார்க்க போகணும். எனக்கு இங்க தூக்கம் வரல. இங்க எனக்கு வேற ஏதாச்சும் ரூம் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அவருக்கு திடீர்னு காலையில 5 மணி வெளியலாம் பனி பெஞ்சுட்டு இருக்குது. மழை பெஞ்ச மாரி. இதில நாம எங்க போறது? அ அவர் என்ன சொல்றாரு, "நீங்க போய் படுங்க. நானும் கொஞ்ச நேரம் இந்நேரத்துக்கெல்லாம் வெளிய யாரும் இருக்க மாட்டாங்க. இது நமக்கு வீடுன்னு காமிக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் வெடியட்டும். அப்புறம் நாம போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேல போலாம். அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க 7 மணிங்கிறதே நாம இங்க 4 மணிக்கு எந்திரிச்ச மாரி. ம். அப்போ அந்த 7 மணிக்கு மேல போலாம் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பாரு அதுக்கு மேல தூங்கல. அவரு வந்து ஜெபம் பண்ணிட்டே 7 மணிக்கு கரெக்ட்டா அவரு வந்து வெளிய போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பையன் என்ன பண்றாரு, இந்த இளைஞர் என்ன பண்றாரு, சரி பிரபுபாதர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சுட்டு, அவர் ரூம் கதவு பார்த்தா ரூம்ல காணோம். அப்புறம் வெளிய வந்து பார்க்குறாரு, அங்க பார்க் மாரி ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு குளிர்ல இவர் வெறும் ஒரு ஒத்த இது தான் போட்டிருக்காரு. ஒரு ஜிப்பா, வேஷ்டி. இதுல அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பதறி போச்சு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது,
அவர் தூங்குறதுக்கு அங்க சௌகரியமான இடமா இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு நம்ம ரூம் ஏற்பாடு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போலான்னு போறாங்க. அப்ப இந்த இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்ப நல்ல ரூமாவே பார்த்துட்டா, தங்குறதும் தங்கிக்கலாம். நம்ம இந்த மாரி எல்லாரும் இந்த மாரி நெறைய பேர் யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்களுக்குமே வந்து ஒரு சத்சங்கம் நடத்துறதுக்கான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தேடிட்டு போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் காமிக்கிறாரு. இது வந்து அதாவது ஒரு கொஞ்சம் பழைய சாமான்கள்லாம் போட்டு வச்சிருக்கிற மாரி. அந்த மாரியான ஒரு இடம். இதைய இது கூட்டிட்டு போனவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரு மைக்கேலோ என்னமோ நெனைக்கிறேன். அவருடைய ஃப்ரெண்டு. அவரு தான் கூட்டிட்டு போறாரு. இவரு கூட வர்றாரு. அப்ப போகும்போது அங்க அந்த ஓனர் கிட்ட பேசுறாங்க. ஓனர் கிட்ட பேசும்போது, அவர் வந்து $100 மாசம் வாடகை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. $100 அது ரொம்ப அதிகமா இருக்கே! எங்களுக்கு அவ்வளவெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு இது சொசைட்டிக்கான சர்வீஸ் தான் பண்றோம். நாங்க இது வந்து வியாபார நோக்கத்தோட எதுவும் பண்ணல. அதனால நீங்க எங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவரு வந்து கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னும் பிரபுபாத் சொல்றாரு, நாங்க வந்து இஸ்கான் இது அமைப்பு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அ இதுல வந்து நாங்க இப்ப அதாவது பிரபுபாத் அந்த இடத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா கேட்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து இன்னொரு பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா இது எல்லாமே சரித்திரம். ம். பிரபுபாத் சொல்றாரு, இப்ப வந்து இப்பதைக்கு வந்து அ நான் இருக்கிறேன். இவர் ஒருத்தர் இருக்காரு 2 கூட வந்தவரு அவரு தான் இப்ப தான் வந்திருக்காரு. ஆன் தி வேல பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவரு ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாரு. இப்ப நாங்க 3 பேர் இருக்கிறோம். உங்களோட சேர்த்து 4 பேர் ஆச்சு. இப்ப 4 மெம்பர்ஸ் நம்ம இருக்கிறோம் இஸ்கான்ல. அ இந்த 4 பேரு ஆளுக்கு $20 நம்ம குடுத்துறலாம். $80 போதும். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல கணக்கு பார்த்தீங்கன்னா, $100 அவர் சொன்னாரு. அவரு $80க்கு அவர் சம்மதிச்சுட்டாரு. ஆனா அதுல $20 வந்து அவருக்கே ஒரு பங்கா பிரபுபாதா வச்சுட்டாரு. நீங்க இதுல ஒரு மெம்பரு. எங்களுதுல மெம்பரா நீங்க சேர்ந்துக்கங்க. நீங்க $20 குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது எல்லாமே நடக்குமா? அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வினோதமா தெரியும். ஆனா நடந்தது. இது சரித்திரம். ஏன்னா, எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய பரமாத்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, அந்த இடத்துல அந்த உரிமையாளர்களுடைய இருதயத்திலும் இருக்கிறதுனால, அவர் இந்த நபருக்கு குடு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. ஆர்டர் போடுறாரு. ம். ஏன்னா கிருஷ்ணா வந்து தனக்காக செயல்படக்கூடிய ஒருத்தருக்கு வந்து, அவர் வந்து அப்படியே அவருடைய கருணையை குடுத்துட்டே இருப்பாராம். நம்ம செய்யறது மட்டும் ஆரம்பிச்சுட்டா போதுமாம். எவ்வளவுக்கு வேணாலும் குடுத்துட்டே இருப்பாராம். இந்த மாரி சொல்லவும் 4 பேர் மெம்பர்ன்னு. ஆக்சுவலா வந்து பிரபுபாதா ஒருத்தர் தான் மெம்பரு. இது ஆரம்பிச்சதே யாருக்கு தெரியாது. இப்பதான் அந்த இடத்துல ஆன் தி ஸ்பாட்ல பிரபுபாதா நெனைக்கிறாரு. நாம இப்ப ஒண்ணு ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு. கூட கூட்டிட்டு வந்தவர அவர் ஒரு மெம்பர்ன்னு சேர்த்துட்டாரு. வழியில பிக்கப் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் அவருக்கும் இதுன்னு என்னன்னு தெரியாது. இஸ்கான்னா என்னன்னு தெரியாது. இது எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க? இங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியாது. ஆனா அவரையும் ஒரு மெம்பர்ன்னு பிரபுபாதா சொல்லிட்டாரு. இப்படி 4 பேர் ஆச்சுன்னாச்சு. அப்புறம் இந்த ₹80க்கு பேசி முடிச்சாச்சு. $80க்கு. அப்புறம் 2வது இதுக்கு கரண்ட் வேணும் இல்லைங்களா? அந்த கரண்ட் வேணும்னு இருக்கிறப்போ, சரி நீ போய் நம்முடைய இயக்கத்தை பத்தி சொல்லி, ஒரு இலவசமா மின்சாரம் நீ வாங்குறக்கு நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி, பிரபுபாதர் வந்து அவர்ட்ட சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு, இப்படி இலவசமாலாம் யாராச்சும் குடுப்பாங்களா கவர்மெண்ட்ல? இது என்ன பிரபுபாதர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்குறாரு. "நீ தயங்கலாம் வேண்டாம். நீ போய் சொல்லு. நான் சொன்னதா சொல்லு." அப்படின்றாரு. அப்ப நேரா அங்க போறாங்க. போகும்போது பார்த்தா, போகும்போது அந்த இவர் மட்டும் போறாரு. இங்கிலீஷ்காரர் அந்த இளைஞர் மட்டும் போறாரு. அவர் அங்க போகும்போது, அங்க ஆபீஸ்ல போய் கேட்கும்போது, இவர் தடபுடலா ஒரு வரவேற்பெல்லாம் குடுக்குறாங்க. "என்ன இயக்கத்திலிருந்து வர்றேன்." அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஆரம்பிச்சதே இப்பதாங்கிறது தெரியாது. அப்போ அ சீட் குடுத்து அவர் உட்கார சொல்றாங்க. உட்கார்ந்துட்டு, "நீங்க இதுல எத்தன பேர் மெம்பர் இருக்கிறீங்க? எப்ப இது ஆரம்பிச்சது? அந்த டீட் எல்லாம் இருக்குதா?" அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறோம்." அப்படின்னு சொல்லவும், அவருக்கு பயங்கர கோபம் வந்துருது அந்த ஆபீஸ்க்கு. "என்ன இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்ப இதுக்கு வந்து இலவச மின்சாரம் வேற கேட்கிறீங்க. போயிருங்க அந்த பக்கம்." அப்படின்னு சொல்லி அவரு அடிக்காத குறையா துரத்தி விட்டுர்றாரு. அவரு வந்து சோகமா வந்து பிரபுபாதர் கிட்ட நடந்தது வந்து சொல்றாரு. இந்த மாரி குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பிரபுபாதர், "அத எப்படி சொல்ல முடியும்? நட நான் வர்றேன் நட" அப்படின்னு சொல்லி, பிரபுபாதர் அவரே டைரக்ட்டா போறாரு. அவரே அங்க டைரக்ட்டா போனா, இவரு கூட வந்தவரு
அவரு உள்ள ஏன்னா இன்னொருக்கா அவர் திட்டு வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அதனால அவர் பின்னாடியே நின்னுட்டாரு. வெளியவே நின்னுட்டாரு. பிரபுபாதர் மட்டும் உள்ள போறாரு. உள்ள போயி ஆ பேசுறாரு இந்த ஆபீசர் கிட்ட. நாங்க இந்த மாரி கான் இந்த ஒரு மக்களுக்கெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை, ஆன்மீகத்தை சொல்லிக் குடுக்கறதுக்காக, பக்திய சொல்லிக் குடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்க வந்து எங்களுக்கு கரண்ட் குடுக்கணும். இலவசமா கரண்ட் குடுக்கணும். அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து என்ன பேசினாரு, ஏது பேசினாரு ஒரு மெஸ்மரைசிங் மாரி தான். வெளிய இருந்து அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல பிரபுபாதா வந்தாரு. வெளிய வந்து என்ன சொல்றாரு, அந்த அதிகாரி சம்மதிச்சுட்டாரு. அவருக்கு நமக்கு இலவசமா மின்சாரம் குடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னு சொன்னாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, நாம வந்து பிரபுபாதர் அதாவது கிருஷ்ணருக்காக நம்ம ஏதோ செய்யணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டா, விருப்பப்பட்டா, அதை கிருஷ்ணரே நேரடியா வந்து நடத்தி வைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்துலாம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதே மாரி இன்னொரு சம்பவம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை பார்த்த உடனே இந்த உதவியாளர் சொல்றாரு, "இந்த அரண்மனை ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. நமக்கு நம்ம கோயிலா மாத்திடலாமே! நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? சரி வண்டி திருப்பு" அப்படின்ட்டாரு. வண்டி திருப்புன்னு நாம கையில பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரபுபாதா என்ன சொல்லிடுறாரு, "வண்டிய திருப்புன்ட்டாரு." டக்குனு உடனே கார திருப்பிட்டு நேரா உள்ள போறாங்க. உள்ள போனா, அது பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில அதனுடைய கைப்பிடிகள் எல்லாமே கோல்டு பிளேட்டடு பெரிய பெரிய ஒரு சொல்லுவாங்க ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாரி அலங்கார இது எல்லாமே ஆபரணங்கள் எல்லாம் அங்க தரிச்ச மாரி ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு. இது பக்கமே நெருங்க முடியாதுன்னு உதவியாளர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது என்ன பிரபுபாதா இப்படி பண்றாரு? ரொம்ப கோவமா இவங்களுக்கு வந்து ஐயோ! பிரபுபாதர் பக்கம் போனா நம்ம சண்டைக்கு நாம அடி வாங்கிட்டு வரணுமாட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே அவங்க உள்ள போறாங்க. தயங்கி போறாங்க. அப்போ இதெல்லாம் பிரபுபாதர் எல்லாம் ஒண்ணும் பேசல. எல்லாம் சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஓனர் கிட்ட பேசுறாரு. சரி, இது என்ன விலை இது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. $10 பில்லியன் அப்படின்னு சொல்றாரு. ஓனர் வந்து $10 பில்லியன் 10 பில்லியனுக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனா அந்த உதவியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிப்போச்சு. கையில 10 பைசா இல்ல. ஒருத்தருடைய பாக்கெட்லயுமே காசே இல்ல. இங்க லட்சக்கணக்கான பில்லியன் கணக்குல இருக்கிற ஒரு முதலுக்கு அரண்மனைக்கு விலை பேசிட்டு இருக்காரு பிரபுபாதா. அப்படின்னு சொல்லி பிரபுபாதரையே கேலி பண்ற மாரி அவங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க. பிரபுபாதா அத பத்தி எல்லாம் ஒண்ணும் இது பண்ணல. பிரபுபாதா கேட்கிறாரு, "எனக்கு $1 பில்லியன் நாங்க வாங்கிக்கிறோம்" அப்படின்னு. அப்ப இதுக்கு அட்வான்ஸ் எங்க? ஏது? எதுவும் இல்ல. அ பணம் எது அட்வான்ஸ் கேட்டா வெறும் ஒரு $1 $10 குடுக்குறதுக்கு கூட கையில பணம் இல்ல. ஆனா $1 பில்லியன் அவர் அந்த அரண்மனைய கேட்டுர்றாரு. அவர் வந்து இல்ல குடுக்க முடியாது. அது எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்புறம் உடனே வந்து இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப வரும்போது பிரபுபாதா என்ன சொல்றாரு, பிரபுபாதா அவருடைய நம்பர குடுத்து, இந்த நம்பருக்கு நீங்க வந்து குடுக்கலைன்னா பரவால்ல. இருந்தாலும் 2வது யோசனை பண்ணி பாருங்க. அப்படி குடுக்கணும்னு அபிப்பிராயப்பட்டுட்டீங்கன்னா, என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்க இந்த விலாசத்தில் வந்து என்னை பார்த்து நீங்க எங்களுக்கு குடுக்கலாம். கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிர்றாரு. சரின்னு வந்துடுறாரு. அதே பிரகாரம் என்னாச்சு, 10 நாள் கழிச்சு அந்த நபர் கூப்பிடுறாரு. சரிங்கண்ணே உங்களுக்கே வந்து நாங்க குடுத்துறலாம்ன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்ப எப்ப நீங்க அ டீட் எல்லாம் எப்ப அக்ரீமெண்ட் போட்டு கரையும் பண்ணிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, எங்ககிட்ட ஃபுல்லா காசெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாசம் 10,000 குடுத்து நாங்க இத பண்ணிக்கிறோம். அப்படின்னு சொல்லவும், அங்க இருந்த பக்தர்களுக்கு அவங்களுக்கு என்ன அடி வாங்கிருட்டு தான் வெளிய போக மாட்டிருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு சரித்திரம், அவ்வளோ பெரிய அந்த அரண்மனை இன்னைக்கு வந்து இஸ்கானினுடைய ஒரு ஆலயமாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான், அங்க இந்த இது வந்து பிரபுபாத லீலாமிருதத்தில் இருக்கு. ம். அப்போ அங்க விருப்பப்பட்டது கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்காக சேவை செய்யறதுக்காக, கிருஷ்ணருக்கு இவ்வளவு அழகான ஒரு பில்டிங் இருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அது அப்படியே நடந்தது. ஏன்னா, விருப்பம் யாருக்காக? கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம செயலாற்றும்போது, அது முழுமையான வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறது தான். அப்ப அதனால கிருஷ்ணருடைய திருப்திக்காக அதாவது அ "யஸ்மித் துஷ்டே ஜெகத் துஷ்டே" அப்படிம்பாங்க. கிருஷ்ணர் திருப்தி ஆயிட்டாரு அப்படின்னா, மொத்த ஜெகமும் அ
மொத்த உலகமும் திருப்தி ஆயிரும் அப்படிங்கிறதுதான். அப்ப அவருடைய இதுக்காக நம்ம சேவை செய்யணும். அவருடைய விருப்பத்திற்காக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்ப இங்க இது இல்லாம அ இங்க திருதராஷ்டிரர் வந்து அவருடைய கெட்ட இது கெட்ட எண்ணம் என்ன அப்படிங்கிறதையும் இங்க கோடிட்டு காமிச்சிருக்காரு பிரபுபாதா. அவர் என்ன சொல்றாரு, பாண்டவர்களும் திருதராஷ்டிரன் மகன்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். அதாவது இது நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து இப்படி ஒரு தூது, அதாவது தன்னுடைய சொந்த தம்பியினுடைய மகன்களையே வந்து அவர் வந்து திருதராஷ்டிரர் வந்து கொல்ல பார்த்தார். பீமனை வந்து விஷம் வச்சு கொன்னாங்க. அப்ப அதுல எல்லாம் வந்து பீமன் வந்து கிருஷ்ணரால காப்பாற்றப்பட்டு அவர் தப்பிச்சு வந்துட்டார். ஒவ்வொரு கட்டத்திலையுமே கிருஷ்ணா வந்து அவங்கள எல்லா கட்டத்திலையுமே காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து அரக்கு மாளிகை அப்படிங்கிற ஒரு இடத்தை கொடுத்து, அதாவது எப்படின்னா இவங்களுக்கு வந்து பாதி ராஜ்யம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க முதல்ல போருக்கு முன்னாடி, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத காண்டவனம் சொல்லி ஒரு இடம், அங்க வந்து அவருக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு மாளிகை கட்டிக்கங்க, பெரிய அரண்மனை கட்டி நீங்க அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடாயிருந்தது. ஆனா என்னாச்சு, அங்க அந்த மாளிகை அந்த அரண்மனை உருவாகும் போதே அங்க இந்த திருதராஷ்டிரர் என்ன சொல்றாரு, இந்த இவங்களுடைய அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சகுனியினுடைய ஆலோசனைப்படி அதுல வந்து எளிதாக தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கூட அரக்கு, மெழுகு இதெல்லாம் சேர்த்தி சாதாரணமா ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா சாதாரண செங்கல், மணல் இதை வச்சுதான் நம்ம கட்டுவாங்க. சுண்ணாம்பு, சாந்து. ஆனா அதுல என்ன பண்ணிட்டாங்க, அரக்கு, மெழுகு இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியக்கூடிய பொருட்களா பார்த்து அதுல போட்டு அதுலதான் வந்து பெரிய அரண்மனையை கட்டுறாங்க. அந்த அரண்மனையில் தான் வந்து இவங்க தங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க தங்கி நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாளிகைக்கு நெருப்பு வச்சுட்டா அவங்க வந்து அப்படியே மொத்தமும் காலியாகி போயிடுவாங்க அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கம். ஆனா அந்த இடத்துல வந்து விதுரர் வந்து சில சமிக்ஞைகளை சொல்லி இந்த மாதிரியான உங்களுக்கு சதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சில ஆலோசனைகள் மறைமுகமாக யுதிஷ்ட மகாராஜா சொல்லி அவங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, எலி வந்து வங்குக்குள்ள இருக்குன்னா பாதுகாப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து சுரங்கம் மாதிரி தோண்டி அது வழியா வெளியே வரத்துல அவருக்கு வந்து மறைமுகமா வந்து அவர் சொல்லி விடுறாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆபத்து வரும்போது நீங்க எலி எப்படி வலைக்குள்ள பாதுகாப்பா இருக்குதோ அதே மாதிரி அந்த மெழுகு அரக்கு அரண்மனை இருக்கு இல்லைங்களா, அந்த அரக்கு அரண்மனையில அவங்க எரி வலை தோன்ற மாதிரி நீங்க வலையை தோண்டி ஒரு சுரங்கப்பாதையை தோண்டி நீங்க தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா விதுரர் சொன்ன வழிமுறை பிரகாரம் தான் வந்து அவங்க செஞ்சு அந்த இதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்க. இல்லாட்டி வந்து அவங்க தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படியே அவங்க இவங்களுடைய விருப்ப பிரகாரமே திருதராஷ்டிரனுடைய விருப்ப பிரகாரம் இறந்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து முழுமையாக பிறந்து காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் பகவானுடைய கருணையும் கூட. இந்த மாதிரி 1 அல்ல 2 அல்ல அவங்கள வந்து தொடர்ச்சியாக அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்கள முடிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்க எல்லாருமே கௌரவர்கள் கூட்டம் எல்லாமே வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து பகவானால அவங்க காப்பாற்றப்பட்டுட்டே வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதனாலதான் குந்தி மகாராணியும் கூட அவங்களுடைய பிரார்த்தனைகள்ல என்ன சொல்றாங்க, ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் துவாரகைக்கு புறப்படுறதுக்காக தயாராகிறாரு. ஆனா அது வரைக்கும் கிருஷ்ணா வந்து இவங்க கூடவே இருந்திருக்காரு. போர்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாருக்கும் இவங்களுக்கு ராஜ்யமும் கிடைச்சிருச்சு, பாண்டவர்கள் 5 பேர் உயிரோடு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன, கௌரவர்கள்ல 100 பேரு அதுல ஒருத்தரும் கூட உயிரோடு இல்லை. ஆனா பாண்டவர்கள் 5 பேருமே உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப அதனால இவங்க புறப்படும் போது அங்க குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா நீங்க இருந்ததுனால தான் எல்லா
எல்லா சிக்கல்களான ஆபத்தான நிலையிலும் நாங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க விட்டுட்டு போனா எப்படி? எங்களுக்கு வந்து நீங்க இல்லாத நேரம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான காலகட்டம். நீங்க இருந்தா எங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க அத தாங்கிக்கிறோம். நீங்க இல்லாத நேரம் தான் வந்து எங்களுக்கு சகிக்க முடியாத துன்பப்படக்கூடிய காலமா எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்க எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும். நீங்க கூட இருந்தா எங்களுக்கு வெற்றி தான் அது. அப்படின்னு சொல்லி அ இவங்க வந்து குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க. அதனால கூடவே இருக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து பகவான் வந்து அவரு பொறுப்பே கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பக்தனுக்கு தெரியும் பகவான் ஒருத்தர் தான் வந்து நமக்கு நம்மை அதாவது எப்படின்னா நம்ம சரணடைந்தவர்களை எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி காப்பாத்தக்கூடியவர் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு சரணடைகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அவர் காப்பாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது தான். அஸ்ரத்த தானா புருஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா, நாம வந்து நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படின்னா பக்தியில வந்து நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு பலன்களை குடுத்துறாது அப்படிங்கிறது தான். நம்ம மேலும், 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 மேலும் நம்ம எ சீக்கிரமா முன்னேறி நம்ம அந்த பக்தியில ஒரு உறுதியான பிடிப்போட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். "கிருஷ்ணா அவஸ்ய ரக்ஷிபே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். "கிருஷ்ணா அவஸ்ய ரக்ஷிபே" அப்படின்னா, கிருஷ்ணர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார். அப்படிங்கிற இது வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் தான், நம்முடைய பக்தி நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம். இல்லாட்டி மாட்டோம். ஏன்னா இது ஒரு அவநம்பிக்கை இருந்தது அப்படின்னா, எதுலயுமே ஒரு இது இருக்காது. ஒரு பஸ்லயே ஏற போறோம். ஐயோ! போற வழியில ஏதாச்சும் பஞ்சர் ஆயி போயிருமோ! இல்ல வந்து ரிப்பேர் ஆயிருமோ! அப்படின்னு நெனச்சு அந்த பஸ்லயே நம்ம ஏற மாட்டோம். அப்ப நம்முடைய காரியங்கள் எல்லாமே இந்த மாரி சந்தேகத்தோடே இருக்கும்போது தடங்கல்களாவே இருக்கும். இதுக்கு எதிரி யாரு இப்போ? நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிரி யாரு? நாமளே தான். இதுக்கு வந்து வெளியுலக காரணங்களோ, வெளி மனிதர்களோ, வெளி ஜீவராசிகளோ காரணம் அல்ல. அவ்வளவுக்கும் நம்முடைய மனசு தான் காரணம். ம். மனம் மட்டும் தான் வந்து மனம் செம்மையானால், அது கரெக்ட்டா எல்லாமே நடக்கும். மனச கரெக்ட் பண்றது தான் பக்தியே. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனசு அப்படிங்கிறது வந்து நாம் நினைக்கிறோம், அது ஏதோ சாதாரணமா நெனச்சுக்கிறோம். ஏதோ நம்ம கூடவே நாய்க்குட்டி மாரி அத நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு விபரீதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய வல்லமை உடையது. மனசுங்கிறது வந்து சின்ன சமாச்சாரம் அல்ல அது. ம். இது கண்ணுக்கு தெரியாத வஸ்து. மொத்த வாழ்க்கையுமே நமக்கு நமக்கு அது வந்து ஒரு வடிவமைச்சிருக்கு. அதுதான் வடிவமைக்குது. அது ஒரு கஷ்டங்கள் உள்ள ஒரு வாழ்க்கையா? இல்ல வந்து இன்பமான வாழ்க்கையா? இது எல்லாமே வந்து அந்த மனசு தான் வந்து தீர்மானிக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மனசனுடைய விருப்பப்படி நம்ம செயல்படும்போது, நம்முடைய மொத்த வாழ்க்கையும் கஷ்டங்களாக மாறிருது. அதே சமயம் ஒரு நம்ம சாஸ்திரங்களினுடைய வழிப்படி, இப்ப இதுல பகவத்கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பகவத்கீதையினுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம நம்முடைய இஷ்டத்துக்கு, நம்முடைய யோசனைப்படி வாழ்றது அப்படிங்கிறது வந்து, வாழ்றதோ, அது எதுவுமே வந்து அ பூரணமாக இருக்கிறதில்ல. இங்கேயே பார்த்தீங்கன்னா, அ இந்த பகவத்கீதை வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதா வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு இல்லைங்களா? இந்த பகவத்கீதையின் சிறப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால், இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அபௌருஷேய. அபௌருஷேய அப்படின்னா என்னன்னா, அ மனிதர்கள் அல்லாத நபர்களால் இது சொல்லப்பட்டது. ம். புருஷன் அப்படின்னா, அது மனிதன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அப்ப அப்படின்னா அது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் எல்லாருமே வந்து 4 குறைபாடுகளை உடையவர்கள். 4 குறைபாடு என்னென்னங்கிறது தெரியும். தெரியாதவங்களுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து நிச்சயமாக தவறு செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். நம்ம எல்லாருமே தவறு வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டே இருப்போம். இதை திருத்திக்கணும்னு நினைப்போம். ஆனாலும் வேற ஒரு கட்டத்துல, வேற ஒரு சூழ்நிலையில நம்ம வேற மாரி தவறுகள் செய்வோம். இப்ப தவறுகள் நம்ம சாதாரணமா செய்வதற்கு ஒரு விருப்பமுடையவர்களாகவும் இருப்போம். நம்முடைய இயல்பும் அதாத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏமாற்றும் தன்மையுடையவர்கள். அ ஏமாற்றும் தன்மை உடையவர்கள் அப்படிங்கிறது வந்து, அது நாமளே பார்க்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தது அப்படின்னா,
அதுக்கு மனிதன் வந்து ஏமாத்துறதுக்கு தயாராத்தான் இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டோ, விருப்பப்படாமையோ, இது வந்து இந்த பௌதீக உலகத்தினுடைய சுபாவம் அது. அதனால அந்த தன்மை இருந்துட்டே தான் இருக்கும். ஏமாற்றும் தன்மை உடையவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், குறைபாடுள்ள புலன்களை உடையவர்கள், மாயையின் வசப்படக்கூடியவர்கள். குறைபாடுள்ள புலன்கள் அப்படின்னா என்னது? நமக்கு சிந்திக்க தெரியாது. புலன் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு புலன் தான். அதே மாரி கண்ணு அப்படின்னா, அந்த கண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது பார்க்கும். காது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது கேட்கும். இந்த மாரி எல்லாமே நம்முடைய புலன்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் அது கரெக்ட்டா வேலை செய்யும். கொஞ்சம் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முழுமையானது அல்ல, பூரணமானது அல்ல அப்படிங்கிறது தான். அதே மாரி மாயையின் வசப்படக்கூடியது. மாயையின் வசப்படக்கூடியது அப்படின்னா, அ ஒண்ண இன்னொன்னா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு விஷயத்தை கரெக்ட்டா புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். எல்லாமே தப்பா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அறியாமை. அப்ப இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு, இந்த பௌதீக உலகத்துல நாம் இருக்கிறதுனால, அது வந்து இந்த தவறுகள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய இந்த 4 அ இயல்புகளுக்கு உட்பட்டவர்கள் நாம. அதனால இப்ப என்ன ஆகுது, ஏமாற்றும் தன்மை உள்ள ஒருத்தர் வந்து ஒரு புஸ்தகம், ஒரு இலக்கியம் எழுதினாரு அப்படின்னா, என்ன ஆகும்? அவன் ஏமாத்துறத தான் பார்ப்பாங்க. தன்னை வந்து உயர்த்திக்கிறதுக்காக தான் அங்க அந்த மாரியான ஒரு எழுத்து தான் அதுக்குள்ள இருக்கும். அதே மாரி தவறு செய்யக்கூடியவர்கள் எழுதினா என்ன ஆகும்? அதிலயும் தவறுகள் இருக்கும். அப்புறம் மாயையின் வசப்படக்கூடியவர்கள். அவங்க எழுதினா என்ன ஆகும்? அவங்க எதையுமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்க எழுதுறது வந்து முழுமையா இருக்காது. 4வது குறைபாடு உள்ள புலன்களை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு வந்து முழுமையாக எதையுமே சிந்திக்கிறக்கோ, செயல்படுத்துறக்கோ எதுக்குமே தெரியாது. அப்படிங்கிறனால என்ன ஆகுது? இது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அங்க அவங்க மூலியமா வரக்கூடிய எந்த ஒரு சரக்குமே, பொருளுமே வந்து முழுமையாக இருக்காது, பூரணமாக இருக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இது நம்ம படிக்கக்கூடிய இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது அந்த மாரி அல்ல. இது வந்து அபௌருஷேய. பகவான் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமுகத்திலிருந்து அது உபதேசிக்கப்பட்டது அப்படின்னால, அதனுடைய அங்கீகாரத்த பத்தி நம்ம சந்தேகப்படணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, சொல்றது யாரு? கிருஷ்ணா. எல்லா வேதங்களுக்கும் இருப்பிடமாக, மூலமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரே சொன்னதுதான். ஏன்னா, அவர் என்ன சொல்றாரு? "வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத வித்யேவ சாகம்" அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இது எல்லா வேதங்களாலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருள் நான் தான் அப்படிங்கிறப்போ, அந்த வேதங்கள் படிச்சுட்டும் கூட அவரைப் பத்தி புரிஞ்சுக்கல அப்படின்னா, அது குறைபாடு உள்ளதா தான் இருக்கு. அவங்க வந்து பூரணமா எதையுமே முழுமையா தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு மொத்தத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கலை. சரியான மூலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணமா இருக்கும். அதனால நம்ம அ இப்ப நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறது, படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிரபுபாதர் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான். ஒரு பெரிய ஆச்சாரியார், ஜெகத்குரு. அவர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறனால இது முழுமையானது. எந்த இடத்துலயும் ஒரு கெட்டியா சொல்லலாம். ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஆக்சுவலா வந்து நம்ம எப்ப தைரியமா பேசுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு, அது எதை பத்தினதா இருந்தாலும் சரி, பௌதீக அறிவா இருந்தாலும் சரி, ஆன்மீக அறிவா இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் கரெக்ட் தான் அப்படிங்கிறது நம்பிக்கை நமக்கு வரும்போது மட்டும் தான், நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பேசுவோம். இல்லாட்டி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பேச மாட்டோம். அதுல எப்படின்னா, ஒரு சபலம் இருக்கும். இது கரெக்ட்டா இருக்குமோ? தப்பா இருக்குமோ? நான் எதையோ சொல்லிட்டேனோ? அப்படிங்கிற ஒரு அதாவது உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்காது. அப்போ இதுக்கு வந்து நம்ம பிரபுபாதர் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால, இது கண்டிப்பா உறுதியாகவே நம்ம இது நம்பிக்கையோட செய்யலாம். ஏன்னா, பிரபுபாதருடைய வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம அதை பின்பற்றி நடந்தோம் அப்படின்னா, நாம நிதர்சனமாக பகவானுடைய அனுக்கிரகங்களை அனுதினமும் நம்ம அனுபவிக்கிறக்கு அந்த அனுபவத்தை நாம உணரலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா வந்து இஸ்கான்குள்ள ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருக்கிறோம். ஆனா, அவங்களுடைய நிலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் கண்டிப்பா பார்த்தா எல்லாருமே பழைய கதைய எடுத்துட்டா, அது டிச்சு கலர்ன மாரி தான் இருக்கும். அ ஆனா, இங்க வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது? அவங்க எல்லாருமே பவித்திரங்களா மாறிடுறாங்க. எப்படி இது நடக்குது? எல்லாமே பகவானுடைய நாமத்தினாலேயும்,
பக்தர்களுடைய சகவாசத்தினாலையும் பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களினாலையும் அதை கடைபிடிக்கிறதுனாலையும் அவங்க வந்து எல்லாருமே அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, 10 மாத்து தங்கம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தங்கங்களா ஆயிடுறாங்க. கிருஷ்ணருடைய குழந்தைகள் எல்லாம் தங்கங்களா மாறிடுறாங்க. அப்ப அது வந்து அந்த ஒரு கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, சக பக்தர்கள், சக மனிதர்கள், சக ஜீவராசிகள் எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இல்லாட்டி பக்திக்கு வரல அப்படின்னா என்ன ஆகுது, பக்திக்கு வரல அப்படின்னா அவங்களுடைய நலனை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதவக்கூடிய மனப்பான்மையோ இதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலா அது வந்து ஒரு மிகப்பெரிய வரம். பிரபுபாதர் மூலியமாக நாம அந்த பகவத்கீதையினுடைய முழு உட்பொருளையுமே கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆச்சாரியர் கிடைக்காதனால என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிருது. அதனால நாம எப்படி எப்படியோ நம்முடைய நிலைமைகள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து இஸ்கானுக்குள்ள வந்து நாம இந்த அளவுக்கு பேசி இதை தெரிஞ்சுட்டு நாமளும் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒரு விஷய ஞானத்தை பகவான் கொடுத்துட்டார் இல்லைங்களா? அதுதான் மிகப்பெரியது. நாம இன்னைக்கு முதல்ல என்னென்னவோ பேசிட்டு இருந்திருப்போம். இப்ப வந்து கிருஷ்ணர் பத்தி மத்தவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படி அந்த நிலை நமக்கு எப்படி கிடைச்சது? பிரபுபாதர் மூலியமா தான் கிடைச்சது. ஸோ அந்த பிரபுபாதரை நம்ம மீண்டும் நினைவு கூறி டைம் ஆயிடுச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஃபர்ஸ்ட் அதாவது 108 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. அது மனப்பாடம் பண்ணிக்கணுமா பிரபு? இல்ல எல்லா ஸ்லோகமுமே மனப்பாடம் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அதனால பண்ணிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு இதை பத்தி எடுத்து சொல்லும் போது, ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேற்கோள் அப்படின்னா பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு அத்தாரிட்டியோட பேசும்போது அதுக்கு அது பவரே வேற. அது வந்து நீங்க பொதுவா சொல்லும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு 50% தான் எடுத்துக்குவாங்க. இதே வந்து நீங்க பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்துல இப்படி கிருஷ்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அத்தாரிட்டி கொட்டேஷனோட பேசுறீங்க, நீங்க மேற்கோளோட பேசுறீங்க. ஸோ அங்க வந்து அதை அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க பகவத்கீதை அப்படி சொல்லியிருக்கா, இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா, எங்காச்சும் பகவத்கீதை கிடைக்காதா, அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்ப்போம், இவங்க சொல்றது அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு மேல பார்க்கலாம். அப்ப என்னன்னா அது மூலியமாக அவங்க வந்து அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு வழிமுறைக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்றதை கண்டிப்பா எடுத்துக்குவாங்க மெயின் அது. அதனால முடிஞ்சா நம்ம மனப்பாடம் பண்ற இந்த மனப்பாடம்னா உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நாங்க இஸ்கானுக்கு வந்த புதுசுல எங்க வீட்டுல ஒரு இந்த பிளாக் போர்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்றப்ப டியூஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. பிளாக் போர்டு மாதிரி ஒண்ணு. அது ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுல டெய்லி என்னுடைய பையனோ பொண்ணோ டெய்லி இந்த முக்கியமான ஸ்லோகங்கள்ல 108 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் எழுதி போட்டு அதுக்கான மொழிபெயர்ப்பும் எழுதி விட்டுருவாங்க. அப்ப நாங்க எல்லாருமே இதை வந்து இப்படி அப்படி போகும்போது வரும்போது சாப்பிடும்போது இதை பார்த்துட்டு படிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி காமிச்சுப்போம். அது பாட்டு மாதிரியே சமயத்துக்கு பொண்ணு பையனும் பாடுவாங்க. இது என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி கேட்கும்போது இதுக்கு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, தானாகவே வந்துருது. இது வந்து படிப்படியா வந்தது. ஒரே நாள்ல இது வந்து நம்ம உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ஒரு முயற்சி வேணும்னு எடுக்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பாக்கெட் நோட் மாதிரி நம்ம வச்சுட்டோ இல்ல பேப்பர்லயும் கூட சில முக்கியமான ஸ்லோகங்கள் ஒரு 5 ஸ்லோகங்கள் எழுதி வச்சு அதுக்கான மொழிபெயர்ப்பும் எழுதி வச்சு அப்பப்ப எடுத்து பார்த்துக்கலாம். என்னன்னா நீங்க எதையானாலும் நேரடியா நம்ம வந்து அதைய பயிற்சி பண்ணும்போதுதான் அது எல்லாமே மனசுல நிற்கும். பயிற்சி இல்லை அப்படின்னா எதுவுமே மனசுல நிக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிறப்பு கிருஷ்ணாவே என்ன சொல்றாரு, அபியாசேனது கௌந்தேயா, அபியாசம் பயிற்சி முக்கியம் அப்படிங்கிற. நீங்க எத்தனை மந்திரங்களா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சே வேணாலும் நீங்க அதைய பார்த்தே வேணாலும் படிக்கலாம். பார்த்து டெய்லி படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 10 நாள் ஆகட்டும், 1 மாசம் ஆகட்டும், 2 மாசம் ஆகட்டும், கண்டிப்பா ஒரு 100 நாளைக்கு பின்னாடியாவது கண்டிப்பா இது உங்களுடைய மனசுல பதிஞ்சிடும். அந்த ஸ்லோகம் உங்களுக்கு கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அதை படிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க மத்தவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். அப்பதான் வந்து அது பவர் ஜாஸ்தி. அது உங்களுக்கு
நீங்க பைகாட் மனப்பாடம் பண்ணாமையே அது மனசுல தங்கிக்கும். ஏன்னா அது 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எப்படி போன கிளாஸ்லயே நான் சொன்னேன், ஒரு வாத்தியாரு ஸ்டூடெண்ட் ஒரு தடவை படிச்சுட்டு அவர் போயிடுறாரு. வாத்தியார் அதையவே வர்ற ஒவ்வொரு வருஷமுமே அதை சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அதனால அவருக்கு வந்து பைகாட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு, அதனாலேயே அது பைகாட் ஆயிக்குது. இயல்பா இருக்கக்கூடியது அது. அதனுடைய ஃப்ளோவில் அப்படியே போய் அந்த மாதிரிதான் நம்ம வந்து அதைய தெரிஞ்சுட்டா நல்லதுதான். மற்றவங்க சொல்றது ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு குழந்தையானாலும் சரி, எங்க சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் கேட்பாங்க. எந்த இடத்துல சொல்லியிருக்கு சொல்லுங்க, பகவத்கீதையில் சொல்லியிருக்கா, பாகவத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப பகவத்கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க அதை அத்தாரிட்டி கிருஷ்ணா சொன்னாரு அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி பண்ணது நல்லதுதான். மனப்பாடம் பண்ண பிரபு. நானும் கூட போர்டு வாங்கி வச்சிருக்கேன். போர்டு வாங்கி எழுதிட்டு இருக்கேன் நானு. அது ஈஸியா நம்ம சாப்பிடும்போது கூட பார்த்துட்டே சாப்பிடலாம். அது வந்து எப்பவும் கண்ணுல பட்டுட்டே இருக்கும். நம்ம இந்த ஒரு நம்முடைய ஹால்குள்ள மாட்டி வச்சுட்டா நம்முடைய கண் படுற பக்கம், அந்த கண் பார்வை இருக்க படுற பக்கம் வச்சுட்டு அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது நம்ம அதை படிச்சுட்டே இருக்கலாம். ஈஸி ஞாபகம். சிஷ்யாஷ்டகம் கூட அந்த மாதிரி படிச்சேன் பிரபு. போர்டுல எழுதி சிஷ்யாஷ்டகம் மனப்பாடம் பண்ணினது அந்த அது மாதிரி தான் படிச்சேன் போர்டுல எழுதி. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க பிரபுபாதா, அந்த 10 பில்லியன் அந்த அரண்மனைக்கு எப்படி பிரபு? அதான் பிரபுபாதா. ஆன்மீகமா வேண்டிட்டு அது உண்மையிலுமே நடக்குங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதாவது எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிஞ்சு போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்க வந்து திருப்பூர்ல கிருஷ்ண ஜெயந்தி விழா நடத்துறதுக்காக ஒரு மண்டபம் பேசலாம் அப்படின்னு போறோம். நம்ம கிட்ட வசூல் எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியாது. அதனால ஆனா மண்டபம் நல்ல மண்டபமாகவும் வேணும். அது நல்ல ஏசி மண்டபம், பெரிய மண்டபம். சரி போய் என்னதான் விசாரிச்சு பார்ப்போம். நம்ம என்ன பணம் கொடுக்க போறது இல்லைங்கிறது நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு போறோம். சும்மாதான் கேட்கணுங்கிறதுலயே போறோம். போகும்போது அவர் 4 லட்சம் ரூபாய் வாடகை சொல்றாங்க மேனேஜர். அப்ப இவருக்கு பார்கெயின் பண்ண எவ்வளவு பார்கெயின் பண்ண முடியும்? ஒரே பேச்சு சொல்லிட்டேன். இது வந்து நாங்க பார்கெயின் பண்ணி எல்லாம் இது பண்ண போது எங்ககிட்ட பணம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரி, ஃப்ரீயா உங்க பேர்ல இது புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் கொடுப்பேன்னு எதுவுமே சொல்லல. அப்புறம் அதை ஓனர்கிட்ட பேச சொன்னாரு. ஓனர் வந்தாரு. ஓனர்கிட்டையும் நம்ம இதைத்தான் பேசணும். என்னன்னா அப்ப இந்த மாதிரி புரோபாதர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. கிருஷ்ணருக்காக நம்ம கேட்கிறோம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, கேட்டு பார்ப்போம், நடந்தா நடக்கட்டும், நடக்கலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற இதில் தான் வந்து முயற்சி பண்றோம். அப்ப அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் செலவுகள்லாம் நிறைய இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்லைங்க, நீங்க வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, எனக்கு அந்த அளவுக்கு உங்களை வந்து பகவான் வந்து வசதியா வச்சிருக்காரு, அதனால அதுக்கு பகவான் நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த தேங்க்ஸ் சொல்ற விதத்துல நீங்க இதுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணாரு, எதுவுமே பேசல. சரி மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு இந்த மாதிரி வேற எதுவுமே அவர் வாங்கல. ஆக்சுவலா அந்த மாதிரி தான். கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுக்காக நம்ம செயல்பட தயாரா இருந்தா சரி, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிருஷ்ணாவே செஞ்சிடறாரு. நாம எதுவும் செய்யறது இல்லை, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதெல்லாம் நிறைய நமக்கு இந்த விழாக்கள் ஏற்பாடு பண்ண இதுல வந்து எது அந்த அரண்மனை பிரபுபாதா வாங்கின அரண்மனை இப்ப கோவிலா இருக்கு சொன்னீங்க. யூஎஸ் இல்ல, எந்த இடத்துல இருக்கு எக்ஸாக்ட் எந்த இடத்துல இப்ப ஞாபகம் மறந்துட்டேன். இது லாஸ் ஏஞ்சல்ஸா நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் படிச்சு நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சது. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து விருப்பப்பட்டு நம்ம செய்யணும்னு நம்ம இருந்தா போதும், நினைச்சா போதும், கிருஷ்ணா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்பாடு பண்ணுவார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ண பகவான். வேற கேள்விகள் இருக்குங்களா? வேற கேள்விகள்? ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜாய். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய்.
हरिनाम संकीर्तन यज्ञ की जय, श्रील प्रभुपाद की जय। अरे थैंक यू।